ஒருவரும் இரட்சகரும் மெய்ப்பெருமாய் இருக்கிற இறைமகன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மே மாதம் 12ஆம் நாளாகிய செவ்வாய் கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழி நடத்தினீர். இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து ஆண்டவரே இம்மட்டமாய் காத்தவர், இனிமேலும் காத்தருளும். கோடை மழை இங்கெங்கே பெய்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கும் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். நாளிலும் இந்த இறை வார்த்தை பாடல் வேலை ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அடேனும் அன்பர் சாரியும் சக்க சாரியும் ஆண்டவரை நீர் எடுத்து பயன்படுத்தும். ஒரு விஷயம் கூட எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து இந்த திரு வார்த்தைகளை கேட்கும்போது நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே வாழ்க்கையில் விடுதலை சமாதானம் கிடைக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இறைமகனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே 569வது பாடலாகிய இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை நாம் இங்கே கேட்கலாம் என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 569. காணலாம்
மரணத்தை வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மெய்ப்பெருமாயிருக்கிற இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது அப்போஸ்தலராகிய லூக்கா எழுதிய திருத்தூதர் பணிகள் வசனங்கள் 13 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். எருசலேமில் ஆண்டவருக்காக சான்று பகர்தல், அதாவது வரமேறுதலுக்கு பின் காத்திருத்தலும் தேர்ந்தெடுத்தலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பரமேறுதலுக்கும் பெந்தேகோஸ்தே நாளுக்கும் இடையிலே 10 நாட்கள் எருசலேம் மேல் வீட்டு அறையில் நடைபெற்ற சம்பவங்கள். 11 அப்போஸ்தலர்கள், பிறகு 120 சகோதரர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கிறாங்க. யூதாசின் இடத்தை நிரப்ப வேண்டும் என்கின்ற அந்த ஜபத்தில் ஒருமனப்பட்டு தரித்திருக்கிறார்கள் சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். பின்பு அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் பரமேறினதற்கு பின்பு அந்த ஒலிவ மலையிலிருந்து அவர்கள் இறங்கி வந்து அவர்கள் நேராக மேல் வீட்டு அறையில் இயேசுவின் தாயாரோடும் சில பெண்களோடும் சகோதரர்களோடும் ஏறக்குறைய 120 நபர்களோடும் அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். இது இட் இஸ் a good sign of the church. It is a good sign of the church for the future of the church. நம்முடைய திருச்சபையினுடைய எதிர்கால வாழ்வுக்கு வளம் சேர்க்கின்ற ஆசீர்வாதத்தை தருகின்ற ஒரு நல்ல காரியம்தான் அன்றைக்கு சீடர்கள் ஜபித்தது. இன்றைக்கு நம்முடைய சபை ஜபிக்கிற சபையாக இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சபைகளில் எல்லாரும் ஒன்றாய் கூடி இணைந்து ஜபிக்கின்றோமா? முழு இரவு ஜபம் சொல்லுவோம். 9 மணிக்கு ஆரம்பிச்சா 2-3 மணி கூட முடிப்போம். ஆனா ஜபமே பண்ண மாட்டோம். ஒரு 3 நபர்கள் வந்து செய்தி கொடுப்பார்கள். கடைசியாக ஒரு ஜபம் இருக்கா பேருக்கு. அது முழு இரவு ஜபம் என்று எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஜபிக்கணும் இல்லையா? இறை வார்த்தையை கேட்பது அது ஒரு அனுபவம், ஜபிப்பது ஒரு அனுபவம். இரண்டுமே ஆண்டவரோடு தொடர்பில் இருப்பதுதான். இறை வார்த்தை ஆண்டவர் பேசுவது, மோடு கூட பேசுகிறார். அவருடைய விருப்பம், அவருடைய சிந்தனை, அவருடைய பாடு, மரண, உயிர்த்தெழுதல், வாழ்க்கை வரலாறு, திருச்சபை வரலாறு, பழைய ஏற்பாட்டின் வரலாறு எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஜபம் என்பது நாம் ஆண்டவரோடு தொடர்பு கொள்வது, நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்பது, உறவு கொள்ளுவது, கேட்பது, பரிந்துரை, மன்றாடுவது இல்லையா? எப்படி ஒரு மகன் தன் தந்தையினிடத்தில் தன் தேவைக்காக கேட்கின்றாரோ அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜபத்தில் ஆண்டவரிடத்தில் உறவாடுகிறான். அந்த உறவு ரொம்ப ரொம்ப அவசியமாய் இருக்கிறதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு திருச்சபை இந்த காரியத்தை செய்யணும். முதல் காரியம் ஜபம். நானும் நிறைய இடங்களிலே திருச்சபையில சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிற திருச்சபைகளில் கூட அடிக்கடி நான் சொல்வது ஜபியுங்கள், நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லிதான். ஏற்கனவே பணியாற்றிய பல திருச்சபைகளிலே இந்த ஜபத்தின் வழியாக தான் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன். வேலூரில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது திருச்சபை கட்ட வேண்டும் என்று சொல்லி அடியேனும் வாலிப பிள்ளைகளும் இணைந்து ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை வேளையில் அந்த இப்போ பெரிய ஆலயம் கட்டப்பட்ட இருக்கிற இடத்துல நின்று ஜபிப்போம், கண்ணீரோடு ஜபிப்போம். ஆண்டவரே,
எங்களுக்கு ஆலயம் வேண்டும் என்று சொல்லி அந்த வாலி பிள்ளைகள் அழுவார்கள். ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், ஒரு கொட்டாயில் ஒரு ஒரு ஷெட்டில் இருந்தது. ஆனால் ஜபித்த பிறகு அந்த 3 மாதங்களிலே ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்து கோர்ட் கேஸ் எல்லாம் கேன்சல் ஆகி பர்மிஷன் வந்து அதை கட்டி முடித்தோம். ஏன்னா கடவுளுடைய அனுக்கிரகம் கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஜபிக்க வேண்டும். இதை பார்க்கிறவங்க கேட்கிறவங்க, திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், ஆயர்கள், சபை மக்கள் எல்லாமே முதல்ல ஜபிக்கணும். 2வது, அப்போது ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியர் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூலில் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். அவன் தனது நேர்மையற்ற செயலுக்காக கிடைத்த கூலியை கொண்டு ஒரு நிலத்தை வாங்கினான். பின்பு அவன் தலைகீழாய் விழ வயிறு வெடித்து உடலெல்லாம் சிதறி போயின. இது எருசலேமில் குடியிருக்கும் அனைவருக்கும் தெரிய வந்தது. அதனால் அந்த நிலத்தை அவர்கள் தம் மொழியிலே அக்கல்தெமா என வழங்குகின்றார்கள். அதற்கு இரத்த நிலம் என்பது பொருள். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, யூதாஸ் ஸ்காரியோத் என்கின்ற மனிதனை பற்றி இங்க பேதுரு பேசுறாரு. யூதாஸ் ஸ்காரியோத் என்கின்ற ஒரு மனிதன் இயேசுவினுடைய சீடனாக இருக்கிறார். அவர் ஜெலட் என்று அறியப்படுகின்ற ஒரு குழுவினுடைய அந்த இதிலிருந்து வருகிறார். ஜெலட் அப்படின்னா ஒரு விடுதலை போராளி. இஸ்ரவேல் மக்கள் ரோம மக்களிடத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அரசியல் விடுதலை பெற வேண்டும் என்று போராடியவர். அந்த எண்ணம் நல்லா இருக்கலாம், ஆனால் அது இயேசுவினிடத்தில் வந்து அவன் பார்த்தது தான் சரியில்லை. இப்போ ஏசாமி வந்து ஆவிக்குரிய விடுதலை, அதுக்கப்புறம் அரசியல் விடுதலை எல்லாமே தராரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவன் வெறும் அரசியல் விடுதலை மட்டுமே எதிர்பார்த்து வந்து ஏமாந்து போனதுனால இயேசுவை அவன் காட்டி கொடுத்து விட்டான் என்று நம்ம பார்க்கின்றோம். அதனால்தான் அவனுடைய நிலைமை என்ன ஆனது? கடைசியாக மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்த பிறகு மன்னிப்பை கேட்கணும், இல்லை மன்னிப்பு கேட்காம அவனே தனக்குத்தானே தண்டனை வருவித்து கொண்டான். இன்னைக்கு நிறைய நம்முடைய மக்கள் கூட இந்த சூசைட் பண்ணுகிறது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் மற்ற எல்லாமே கூட அதை எதிர்க்கிறாங்க. அது தப்பு. வேதம் சொல்லுகிறது சூசைட் பண்ணால் நம்ம ஆண்டவரிடத்துல போக முடியாது. அதனால தான் நீங்கள் திருச்சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயர்கள் சூசைட் பண்ணவங்களை யாராக இருந்தாலும் அவங்க அடக்கமே செய்ய மாட்டாங்க, அவங்களே பண்ணிப்பாங்க. ஏன்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாது. ஆண்டவர் கொடுத்த உயிரை ஆண்டவர் மட்டுமே எடுக்க முடியுமே தவிர வேற யாராலும் எடுக்க முடியாது, கூடாது. அப்போ யூதாஸ் தன் உயிரை அவன் மாய்த்து கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாய் மாறினான். அவன் அந்த காசில் 30 வெள்ளி காசுல வாங்கின நிலம் அக்கல்தெமா என்று சொல்லப்படுகிற இரத்த நிலமாய் மாற்றப்பட்டது. அங்கே வெளியிலிருந்து இங்க வந்து இறந்து போகிற மக்களை புதைக்கின்ற ஒரு இடமாய் சுடுகாடாய் அவன் வாழ்க்கை மாறி போனது எப்படின்னு இங்கே பேதுரு சொல்ற. அப்போ இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவருக்கு விரோதமாக, இல்லையா, திருச்சபைகளுக்கு விரோதமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மக்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய தண்டனையை பெறுவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால யாரா இருந்தாலும் நம்ம எச்சரிப்புடன் ஆண்டவருடைய ஊழியத்தில், ஆண்டவருடைய திருச்சபையில செயல்பட வேண்டும். 3வது பார்த்தீங்கன்னா, ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள வேண்டும். யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலத்தில் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து முன்னேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு கூட இருந்திருக்கும். நல்லா கவனிங்க, யூதாசனுடைய இடத்தை நிரப்பணும். அந்த இடத்தை நிரப்புவதற்காக அவங்க கொடுக்கின்ற அந்த கிரைட்டீரியா, அவங்களுடைய அந்த வரைமுறை என்னன்னாக்கா, அவர் யோவான் ஸ்நானன் காலத்திலிருந்து இருந்திருக்கணும், அவருடைய சீடராக இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவருடைய போதனைகளை கேட்டிருக்கலாம், இயேசுவின் காலத்தில் இயேசுவோடு இருந்திருக்கணும், நம்மோடு இருந்திருக்கணும் அப்படின்னு பேதுரு ஒரு கிரைட்டீரியாவை வைக்கிறார். ஏன்னா சும்மா எல்லாரையும் நம்ம பொறுப்பில் கொண்டு வந்துட முடியாது. திருச்சபையில் கூட பொறுப்பில் நம்ம கொண்டு வர்றதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வைக்கணும், இது வைக்கணும், அப்படி இப்படி ஞான ஸ்நானம் எடுத்துருக்கணும், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. திருவிருந்து எடுத்துருக்கணும், சர்டிஃபிகேட் கிறிஸ்டின்ஸாக இருக்கணும், திருவிருந்து ஒழுங்காக எடுத்துருக்கணும், ஆலயத்து ஒழுங்காக வந்திருக்கணும், 70 வயதுக்குள்ளே இருக்கணும், காணிக்கை கொடுத்துருக்க வேண்டும். இதெல்லாம் கிரைட்டீரியா. இதில் இல்லாதவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லணும். அவங்களும் இந்த உரிமைக்காக போராடுறாங்க, அப்புறம் பெற்றுக்கொள்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ நான் கோயிலுக்கே வரல, எனக்கு பொறுப்பு வேணும் அப்படின்னா நியாயமா?
இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் போய் கொண்டிருக்கிறது. காணிக்கை கொடுக்காம பொறுப்புக்கு வரணும்னு சண்டை போடுறாங்க. ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழாமல் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு எனக்கு பொறுப்பு வேணும்னு சண்டை போட்டு கொண்டு இன்னைக்கு நம்முடைய சபைகளில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இதுதான். ஆனால் இங்கே யூதாஸ் அந்த இடத்தை நிரப்புவதற்கு பேதுரு சொல்கிற கிரைட்டீரியா ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அத்தோகையவர்களை ஒருவர் முன்னிறுத்தினார். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, அவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியாஸ் என்று சொல்வார்கள். பின்பு அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் உள்ளங்களையும் அறிபவரே. யூதாஸ் திருத்தொண்டை திருத்துவது பணியையும் விட்டு அகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாஸுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டினார்கள். அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியாவுடைய பெயருக்கு விழவே அவர் 11 திருத்துதர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். நல்லா கவனிங்க, முதல்ல அவங்க செய்கிறது ஜபிக்கிறாங்க. ஜபித்த பிறகு ஒரு கிரைட்டீரியா வைக்கிறாங்க. கிரைட்டீரியா அது 2 பேர் தான் வராங்க இல்லையா? பர்சபா, மத்தியாஸ் 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி ஒருவரை செலக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா சீட்டு போட்டு. இன்றைக்கு இந்த சீட்டு போடுகிற முறை ஒரு நல்ல முறை தான். ஆனால் அதை நம்ம செயல்படுத்துறதில்லை. ஏன்னா நமக்கு ஜனநாயக நாடாக இருக்கிறதுனால, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கிறதுனால எல்லா தேர்தலையும் நம்ம மக்கள் கிட்ட கொடுக்குறோம். அதிக வாக்குகள் யார் பெறுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம், தமிழ்நாட்டில் 2 பேரும் திராவிட கட்சிகளை புறந்தள்ளி இன்னொரு கட்சி இன்னைக்கு முதலமைச்சராக விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ, மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கிறார்களோ அதுதான் நம்முடைய வழக்கமா இன்றைக்கு இருக்குது. ஆனால் பைபிள் வழக்கம் அப்படி இல்லை. மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு இல்லை, கடவுள் கொடுக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். மக்கள் கொடுக்கிற அந்த தீர்ப்புக்கும் கடவுள் கொடுக்கிற தீர்ப்பு வித்தியாசம். அவங்க சீட் எழுதி போட்டு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் கொடுக்கிறாரு. மத்தியாச 12வது சீடராக சேர்த்து கொள்ளப்படுகிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நம்முடைய திருச்சபைகளில் கூட நம்ம கூட ஒரு 5 பேர் நிற்கிறாங்களா, 5 பேருடைய பேரை எழுதி சீட்டு போட்டு கொடுக்குறோம்னா பிரச்சனையே வராது. ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தேர்தலை எந்த ஒரு சபை சந்திக்க தயாராக இருக்கிறது பெரிய கேள்விதான். அந்த திருச்சபை ஆசீர்வாதமாக இருக்கும் நிச்சயமா, அதில் சமாதானம் இருக்கும் இல்லையா? ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அதான் இந்த நாளில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். நிறைய ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்குறோம். யோவான் 15:27, நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் சாட்சி கொடுக்கிறீர்கள். பேதுரு யோவான் பிரசங்கித்த ஞான ஸ்நானம் முதல் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 10:37-41, உயிர்த்தெழுதலின் சாட்சி. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக ஒருவன் ஏற்படுத்தப்பட வேண்டும், அது முக்கியமானது. 1 கொரிந்தியர் 15:3-8 அப்போஸ்தலர்களின் முக்கிய செய்தி, கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், அவர் வரப்போகிறார். அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இந்த சீட்டு போடுறது என்பது ரொம்ப முக்கியமானது. 1 தீமோத்தேயு 3:1-7 தலைவர்களின் தகுதி, அது வீட்டில் நீங்கள் வாசிங்க. அவர் ஜபித்தாங்க, எல்லாருடைய இருதங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். 1 சாமுவேல் 16:7 பார்க்குற, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இப்போ நம்மெல்லாம் மனுஷனுடைய முகத்தை பார்த்து ஓட்டு போடுறோம், மனுஷனுடைய முகத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கிறோம். கடவுள் இருதயத்தை பார்க்கிறார். எரேமியா 17:10 பார்க்குறோம், இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிற கர்த்தர் நானே இல்லையா? அதனால் மத்தேயு 26:24 அந்த மனுஷன் பிறவாத இருந்தால், அதாவது யூதாஸ் பிறவாத இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய செய்தி நம்ம கேட்டுக்கோ. நம்முடைய திருச்சபையில் நடைபெறுகிற தேர்தல்களில் ஒரு நல்ல ஃபேரான எலெக்ஷன் இல்லையா, நல்ல சமாதானமான ஒரு தேர்தல் நடைபெற வேண்டும். மக்களாட்சி சிஸ்டத்தை கூட நம்ம ஃபாலோ பண்ணாலும் ஆண்டவருக்கு பிரியமான மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்க நாம் தேர்தலை நடத்த வேண்டும். அநியாயமாகவோ அல்லது தவறாகவோ, சட்டத்துக்கு புறம்பாகவோ, கான்ஸ்டியூஷனுக்கு புறம்பாகவோ நாம் நடத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த திருச்சபைகளிலே பிரச்சனைகள் வரும். ஆகவே இதை பார்க்கிற கேட்கின்ற ஆயர்களும் சபை பொறுப்பாளர்களும் சரி, பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும். இப்படி பேதுருவும் பெண்களும் சீடர்களும் இயேசுவின் தாயாராகிய மரியாளும் முதல் ஜபித்தார்களோ அதே போல அவர்களும் நாமும் ஜபிக்க வேண்டும். ஜபித்தால் நிச்சயமாக பெரிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு இறை வாழ்வை ஆசீர்வாதமாய் நாம் பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, காலை வேளைக்காக ஆண்டவரை மீண்டுமாய் நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவிலே எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்தினீர். வெயிலின் உஷ்ணம் இருக்கிறது, இருந்தாலும் வழி நடத்தி வருகிறீர். நன்றி ஆண்டவர். இப்பொழுதும் உம்முடைய இறை வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருந்தோம். திருச்சபையை எப்படி வழி நடத்த வேண்டும், தேர்தல்களை எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். மனிதன் நினைப்பது வேற, இறைவன் நினைப்பது வேற. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைய என்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் தகுதியானவர்கள் யார் என்பதை நாங்கள் சொல்வதை விட நீர் ஆண்டவர் எங்களை தெரிந்தெடுத்து உடைய ஊழியத்திற்கு ஆண்டவரை அர்ப்பணிக்க வேண்டுமா ஜபிக்கும். இன்றைக்கு இருக்கிற மக்களும் கூட ஒருவேளை இந்த கிரைட்டீரியாவை வைக்கும்போது ஆண்டவரை இதெல்லாம் இதை காட்டிலும் மேலான கிரைட்டீரியா இருக்குது. பைபிள் படிக்க தரணும், ஜெபம் பண்ண தரணும், மக்களிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்ற கிரைட்டீரியா கூட சேர்த்து வைக்கும்போது ஆண்டவர் இன்னும் அநேக மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இது ஆசீர்வாதமான காரியமாக இருக்கும். இந்த ஆண்டவரை காரியங்களை கேட்டு ஜபித்து கொண்டிருக்கிற எப்படி ஐஎல்சினுடைய ஆயர்கள், சபையின் மக்கள், பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். நடைபெற்று கொண்டிருக்கிற தேர்தல்களில் ஆண்டவரே நீரே அமைதியான சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவருடைய ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட்டு ஜபிக்கிறோம். காத்தருளும் நம்முடைய இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவர் அனைத்து அமைச்சரவைக்காக ஜபிக்கிறோம். புதிதாய் பொறுப்பேற்றுகிற அரசு மிக சிறப்பாக செயல்பட ஆண்டவர் கிருபை தார், அவங்களுக்கு ஞானத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். உலக நாடுகள் போர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே பெட்ரோல்கள், ஆண்டவரே இதோ டீசல் போன்றதெல்லாம் தட்டுப்பாடு ஏற்படும் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இதெல்லாம் ஏற்படாத வண்ணம் அரசாங்கம் அதற்கான முயற்சியை எடுக்க என் தேவன் கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் இந்த ஊழியத்தில் இருக்கிற என்பர் சாரியும், ஏஞ்சக்காவையும், அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும், சகசாரி டீச்சரையும், அடியனும் அடியனுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதியும் இமட்டமாய் காத்து வழிநடத்தினவர் எபினேசர் இனிமேல் இம்மானுவேலராயிரும் எங்களை வழிநடத்தும் தேவையை சந்த வெயில் விஷயத்திலிருந்து எங்களை காத்தோம். வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கிறோம். அப்படியே எல்மாங்கும் டிஎஸ்பி ஆண்டவரே தலைவருக்காக, அப்படியே நிக்சனையருக்காக, அப்படியே கனடி டாக்டருடைய ஐயாவுடைய அன்பான மூத்த சகோதரர் ஆண்டவர் தாமஸ் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே குணமாக்கும் கர்த்தனானே சொன்னவரே, பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூரணம் வழங்கும் என்று சொன்ன ஆண்டவரே, எல்லா பலவீனங்களையும் மாற்றி உம்முடைய ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை என் தேவனே அருமையான குடும்பங்களுக்கு தந்து வழி நடத்தும். நாள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்றவர்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாக அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சனம் திருச்சபைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அங்கே ஒரு உற்சாகத்தை தாருங்க, எழுப்புதலை தாருங்க. நடைபெற்று வருகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பிபிஎஸ் முடிந்திருக்கிறது, இன்னும் ஆண்டவரை வடகரையில் முடியவில்லை, அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தேவையான பண உதவி, பொருளாதார உதவிகளை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய கிருபைகள், உடைய ஆசீர்வாதங்கள் உடைய ஆபர் சபை சங்கத்தோடு, ஆயர்களோடு, ஆபர் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்களோடும், ஐஎல்சினுடைய பொறுப்பாளர்களோடும், 3 சபை சங்கங்களோடு, திருச்சபைகளோடும், அவருடைய ஊழியங்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று கெஞ்சும் என்றார். உலக திருச்சபைகளுக்காக, ஸ்தாபனங்களுக்காக, பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளுக்காக ஜபிக்கிறோம். ஹோம்ஸ்காக ஜபிக்கிறோம். எல்லாரும் அவரவர் பணியை மிக சிறப்பாய் செய்ய கிருபை தார். கத்தோலிக்க திருச்சபையுடைய தந்தை அவர்களுக்காகவும், ஆண்டவர் புரோட்டஸ்டன்ட் திருச்சபையுடைய தந்தை அவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் இணைந்து ஒற்றுமையாக ஆண்டவர் பேதமின்றி நான் உழைக்கும் போது திருச்சபைகள் வளரும், மக்கள் ஆண்டவரை சேர்வார்கள் என்று உணர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துடன் வழிநடத்தும் ராஜா. இந்த நாளில் மேற்கொள்ள போகிற பயணங்களையும், ஆண்டவர் பணிகளையும், செய்கின்ற ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பத்திரமாய் வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினை இந்த நாளில் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமேன்.